திருவிழாவிற்கான நவநாள் ஜெபம். 2ஆம் நாள், டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். தேவராஜ்யம் வருவார், வாரும் ஆராதிப்போமே. தேவராஜ்யம் வருவார், வாரும் ஆராதிப்போமே. சீயோனே அகமகிழ்வாய், எருசலேம் மகளே பூரிப்படைவார். இதோ ஆண்டவர் வருவார், அந்நாளில் பேரொளி வீசும், மலைகள் இன்பம் துளிர்க்கும், குன்றுகள் பாலும் தேனும் பொழியும். ஏனெனில் மாபெரும் தீர்க்கதரிசி வருவார், அவர் எருசலேமை சீராக்குவார். தேவராஜ்யம் வருவார், வாரும் ஆராதிப்போமே. இதோ தாவீதின் குலத்தினின்று மனுதேவன் வருவார், அவர் சிம்மாசனம் ஏறுவதைக் காண்பீர். அந்நாள் நீங்கள் ஆனந்தம் கொள்வீர். தேவராஜ்யம் வருவார், வாரும் ஆராதிப்போமே. இதோ நம் காவலரான ஆண்டவர் வருவார், அவர் சிரமதில் முடிசூடிய இஸ்ராயேலின் ராயர். ஒரு கடல் முதல் மறுகடல் வரை, பூமியின் ஒரு கோடி முதல் மறுகோடி வரை, யாவையும் அடக்கி ஆற்றி ஆளுவார். தேவராஜ்யம் வருவார், வாரும் ஆராதிப்போமே. ஏதோ ஆண்டவர் தோன்றுவார், அவர் சொல்லோ பொய்யாக. அவர் தாமதம் செய்தாலும் எதிர்பாருங்கள், ஏனெனில் தாமதிக்காமல் வருவார். தேவராஜ்யம் வருவார், வாரும் ஆராதிப்போமே. அன்று ஆட்டுத்தோல் மீது பெய்த மழை போல் ஆண்டவர் இறங்குவார். அந்நாளில் நீதியும் சமாதானமும் செழிக்கும், பூமியாளும் வேந்தர் எல்லோரும் அவரை வணங்குவர். மாந்தர் எல்லோரும் போற்றி சேவிப்பர். தேவராஜ்யம் வருவார், வாரும் ஆராதிப்போமே. நமக்கென பாலன் பிறப்பார், அவரை வல்லபதேவன் என்பார். தம்முடைய தந்தை தாவீதின் சிம்மாசனம் ஏறி அவர் செங்கோல் செலுத்துவார். அவரது வல்லபத்தை அவர் தோளிலே காண்பீர். தேவராஜ்யம் வருவார், வாரும் ஆராதிப்போமே. உன்னத கடவுளின் நகரமான பெத்லகேமே, உன்னிடமிருந்தே இஸ்ராயேலின் அதிபர் எழுந்தருள்வார். அவர் வருகை நித்திய நாட்களின் துவக்கத்தில் இருந்தது போலாகும். அவரை உலகெல்லாம் போற்றி புகழும். அவர் வருங்காலம் நாட்டில் சமாதானமே நிலைக்கும். தேவராஜ்யம் வருவார், வாரும் ஆராதிப்போமே. இறைவா,
மனு குலத்தை படைத்தவரும் மீட்பவரும் நீரே. என்றும் கன்னியான மரியாவின் வயிற்றில் உம்முடைய வார்த்தையானவர் மனு உருவெடுக்க திருவுளம் கொண்டீர். எங்கள் மன்றாட்டுக்களை தயவாய் ஏற்றருளும். எங்கள் மனித இயல்பில் பங்கு கொள்ளும் உம் திருமகன் தம் தெய்வீக இயல்பில் நாங்களும் பங்கு பெற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசாயா புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 40. இறை வார்த்தைகள் 3 முதல் 5 முடிய. குரல் ஒலி ஒன்று முழங்குகிறது. பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள். பாழ் நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள். பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானவை நீராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும். மானிடர் அனைவரும் ஒருங்கே இணைந்து காண்பர். ஆண்டவர் தாமே இதை மொழிந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருந்து தயார் செய்யும் நாம் நம் மன்றாட்டுக்களை விண்ணக தந்தையிடம் சமர்ப்பித்து உருக்கமுடன் மன்றாடுவோமாக. எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் அனைவரும் இந்த திருவருகை காலத்தில் ஆண்டவருடைய வழிகளை ஆயத்தமாக்கி தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை அவருடைய வருகைக்கு தயார் செய்ய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் பொறுமையாக இருக்கின்றார் என்பதை உணர்ந்து கிறிஸ்துவ மக்கள் அனைவரும் மனம் மாறி புனித நடத்தையிலும் இறை பற்றிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவர் வழியை ஆயத்தமாக்குங்கள், அவர் தம் பாதைகளை செம்மையாக்குங்கள் என்ற திருமுழுக்கு யோவானின் வார்த்தையை கேட்டு நாங்கள் எங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்திட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மேடு போன்று இருக்கின்ற அகங்காரத்தை அகற்றி குழிகள் போன்று இருக்கின்ற குறைகளை நீக்கி கோணலான வாழ்க்கையை நேர்படுத்தி ஆண்டவரின் வருகைக்கு நாங்கள் நன்கு தயாரிக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட விண்ணப்பங்களை மௌனமாக எடுத்துரைப்போம். ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உமது திருமகனின் வருகைக்கு எங்கள் ஆன்மாவை ஆயத்தப்படுத்தி அவர் தரவிருக்கும் வரங்களை அதிகமாய் பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வானமே மகிழ்வாய், பூமியே பூரிப்படைவாய். மலைகளே ஆனந்தம் கொள்வீர். மலைகள் இன்பம் பொழிவதாக, குன்றுகள் நீதியை தருவதாக. ஏனெனில் வருவார் நம் ஆண்டவர், தம் எளியோர் மேல் இரக்கம் கொள்வார். வானங்களே, மேல் நின்று நீதிமானை பனி போல் பெய்யுங்கள். மேகங்களும் நீதிமானை பொழிக. மாநிலம் திறந்து மீட்பரை பிறக்க செய்க. ஆண்டவா, எங்களை நினைவு கூரும்.
உமது மீட்புடன் எம்மை காண வாரும். ஆண்டவா, எங்கள் மேல் கருணை காட்டி எம்மை ஈடேற்றும் சுவாமி. உலகாளும் செம்மறி புருவையே, பாலைவன பாறையில் நின்று சீயோன் மகளின் மலை கனுப்பிடும் சுவாமி. வல்லவ கடவுளாகிய ஆண்டவரே, எம்மை விடுவிக்க வாரும். உம் திருமுகத்தை காட்டும், நாங்கள் ஈடேற்றம் அடைவோம். வாரும் ஆண்டவா, அமைதியில் எம்மை காண உத்தம உள்ளமுடன் உம்மை கண்டு களிப்போம். உலகில் உம் திருவழிகளையும் எல்லா நாட்டினர் மத்தியில் உமது ரட்சிப்பையும் கண்டறியோம். வாரும் உமது வல்லமை எல்லாம் கொண்டு எம்மை மீட்டு காத்திடும் சுவாமி. ஆண்டவா, கால தாமதம் செய்யாமல் வாரும். நும் மக்களின் பாவ கட்டவிழ்த்து தாரும். வாளை பிளந்து என்னால் இறங்கி வருவீரோ, நும் கனிமுகத்தை கண்டாலோ மலைகளும் உருகி பாயுமே. வானோர்க்கு மேல் வீற்றிருக்கும் தேவா, வாரும். உம் திருமுகத்தை எமக்கு காண்பித்தருள்வீரே. தந்தை தனையன் தூயாவியானவர் மூவருக்குமே புகழ் உண்டாக